கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். குருடனை வழி தப்பச் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். யார் கூட இருக்கையில் தான் விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுங்கள் என்று மோசே ஜனங்களை நோக்கி கூறினான்? இஸ்ரவேலின் மூப்பர். இஸ்ரவேலர் யோர்தானை கடக்கும் நாளில் எவற்றை நாட்ட வேண்டும்? பெரிய கல்லுகளை. இஸ்ரவேலர் நாட்டும் கல்லுகளுக்கு என்ன பூச வேண்டும்? சாந்து. எவைகளை பெரிய கல்லுகளில் எழுத வேண்டும்? நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும். நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் எப்போது பெரிய கல்லுகளில் எழுத வேண்டும்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி கடந்து போன பின்பு. இஸ்ரவேலர் யோர்தானை கடந்த பின் கல்லுகளை எங்கே நாட்ட வேண்டும்? ஏபால் மலையில். ஏபால் மலையிலே நாட்டின பெரிய கல்லுகளுக்கு எதை பூச வேண்டும்? சாந்து. ஏபால் மலையிலே எதை கட்ட வேண்டும்? ஒரு பலிபீடத்தை. ஏபால் மலையில் எவைகளாலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும்? இருப்பாயுதம் படாத கற்களாலே. முழு கற்களாலே கட்டப்பட வேண்டியது எது? கர்த்தரின் பலிபீடம். பலிபீடத்தின் மேல் எவைகளை இட வேண்டும்? சர்வாங்க தகன பலிகள், சமாதான பலிகள். எங்கே பலிகளை இட்டு புசித்து சந்தோஷமாயிருக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில். கல்லுகளில் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் எப்படி எழுத வேண்டும்? துலக்கமாய். யார் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி கவனித்து கேட்க மோசே சொன்னார்? லேவியராகிய ஆசாரியர்கள். இஸ்ரவேலர்கள் எதற்கு கீழ்ப்படிந்து தான் விதிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் செய்ய மோசே கூறினார்? கர்த்தருடைய சத்தத்திற்கு. யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி எந்த மலையில் நிற்க வேண்டும்?
கெர்சீம் மலையில். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையில் நிற்கிற கோத்திரங்களின் பெயர்கள் என்ன? சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன். யோர்தானை கடந்த பின்பு சாபம் கூறப்படும் பொருட்டு எந்த மலையில் நிற்க வேண்டும்? ஏபால் மலையில். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் எத்தனை கோத்திரங்கள் நிற்க வேண்டும்? 6. சாபம் கூறப்படும் பொருட்டு நிற்கிற கோத்திரங்களின் பெயர்கள் என்ன? ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி. சோதனை கேள்வி 1. யார் கூட இருக்கையில் தான் விதிக்கிற கட்டளைகளையெல்லாம் கைக்கொள்ளுங்கள் என்று மோசே ஜனங்களை நோக்கி கூறினான்? ஏ, இஸ்ரவேலின் மூப்பர். பி, லேவியர். சி, யோசுவா. டி, ஆசாரியர்கள். யார் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து பேச வேண்டும்? லேவியர். எவைகளை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன்? யாதொரு விக்கிரகம். விக்கிரகம் யாருடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமாயிருக்கிறது? தொழிலாளிகளுடைய கைவேலையால். விக்கிரகத்தை செய்கிறதும் வார்ப்பிக்கிறதும் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட காரியம்? அருவருப்பான காரியம். யாரையெல்லாம் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன்? தகப்பனையும் தாயையும். எதை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன்? பிறனுடைய எல்லைக்குறியை. யாரை வழி தப்பச் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்? குருடனை. எவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன்? பரதேசி, திக்கற்றவன், விதவை. யாருடைய சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன்? தன் தகப்பன் மனைவியோடே. தன் தகப்பன் மனைவியோடே சயனிக்கிறவன் எதை திறந்தபடியினால் சபிக்கப்பட்டவன்? தன் தகப்பனுடைய மானத்தை. எதினோடே புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்? யாதொரு மிருகத்தோடே. தன் சகோதரியோடே சயனிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். யாருக்கு குமாரத்தியாகிய தன் சகோதரியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன்? தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது. தன் மாமியோடே சயனிக்கிறவன் எப்படிப்பட்டவன்?
சபிக்கப்பட்டவன். எங்கு பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிப்பிடத்தில். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி என்ன வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். பரிதானம். எவைகளை கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம். சாபம் கூறப்படும் வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்ல வேண்டும். ஆமேன். உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் லேவியர் சபிக்கப்பட்ட காரியங்களாக எத்தனை கூறினார்கள். 12 சபிக்கப்பட்ட காரியங்கள். உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் லேவியர் கூறும் சபிக்கப்பட்ட காரியங்களுக்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக எத்தனை முறை ஆமேன் என்று சொல்லியிருந்தார்கள். 12 முறை. சோதனை கேள்வி 2. இஸ்ரவேலர்கள் நாட்டுகின்ற பெரிய கற்களில் என்ன எழுதப்பட வேண்டும். ஏ கோத்திரங்களின் பெயர்கள், பி நியாயப்பிரமாண வார்த்தைகள், சி ஆசீர்வாதமான வார்த்தைகள், டி சாபமான வார்த்தைகள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமேன்.